பாதமே இறைவா. மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமதிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கிடுவாய். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது இறைமகன் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கு முதல் சாட்சியம் பகர்ந்த புனித மக்தலா மரியாவுடைய இந்த பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. இயேசுவை இறுதி வரை முழுமையாக அன்பு செய்தார். இயேசுவுக்கும் அவருடைய இறை வார்த்தைக்கும் இறுதி வரை மிக சிறந்த சாட்சியமாக அவர் மக்தலா மரியா இருந்தார். அவரது விழாவிலே பங்கெடுக்கக்கூடிய நாம் நமது சாட்சியம் எப்படிப்பட்டதாக அமைந்திருக்கிறது? நமக்கும் இயேசுவுக்கும் நமக்கும் கத்தோலிக்க திருச்சபைக்கும் நமக்கும் நாம் வசிக்கக்கூடிய பங்கு என்ற குடும்பத்துக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் எப்படிப்பட்டதாக அமைந்திருக்கிறது? சிந்திக்க அழைக்கிறது இன்றைய பெருவிழா. மேலும் இந்த திருப்பலியினுடைய தனிப்பட்ட கருத்துக்களாக அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூத் அகாடமி, அமலோற்பம் ஸ்கூல் ஆஃப் ஸ்போன், லூது தொலைக்காட்சி, லூது கிளினிக் மற்றும் மருந்தகம், அருட்சகோரி மரிய அந்தோனத் விடுதுக்கு இறைவனின் நால்வரை செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவற்றுடைய வளர்ச்சிக்காக திருப்பலை ஒப்பு உடைக்கின்றார்கள். இமானுவேல் ஜோசப் இமானுவேல் மோதரிசி குடும்பத்தின் பெயரால் இறைவன் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் ரெனாலோ டைட்டஸ் உடல்நல பெற வேண்டியும் திருப்பலை ஒப்பு உடைக்கின்றார்கள். மற்றும் முகையர் அருள்மரிநாதன் ஆசிரியர் ஆண்டனி கோனைக்கே மரி குடும்பத்தின் பெயரால் இறைவன் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அருள்மரிநாதன் ஆசிரியர் ஆண்டனி கோனைக்கே மரி, அருள் தந்தை ஆண்டனி குரூஸ், ஜோசப் ராஜ் இவளது ஆண்மலைப்பாட்சிக்காக திருப்பலை ஒப்பு கொடுக்கின்றார்கள். இவர்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் திருப்பலிலே சிறப்பாக ஜெபிப்போம். பரிசுத்த பலியிலே தகுதியுடன் பங்கு பெற தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்குறைகளுக்காக, இறைவன் மீது நமது அன்பு ஆழமாக இல்லாத தருணங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாவல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியிலே ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணிகையான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாவல்ல இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையின் இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியை ஒரே திருமகன் முதலில் மக்தலா மரியாவிடம் ஒப்படைத்தார். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டல்களாலும் கிறிஸ்து வாழ்கிறார் என்று நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது மாட்சிமையில் அவர் ஆட்சி செய்கிறார் என்று கண்டு மகிழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கண்டேன் என் உயிருக்கு உயிரான அன்பர்தமை. இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன். என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நாட்சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாம காவலர். நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்கு உயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்கு உயிரான அன்பர்தமை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி.
ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கை கூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சிமிகு இதழ்களால் உம்மை போற்றும். பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியில் என்ன கண்டாய் நீ, மரியே எனக்கு உரைப்பாயே. உயிருள்ள கிறிஸ்துவின் கல்லறை இதனை கண்டேனே. உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியும் கண்டேனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20 வசனங்கள் 1 மற்றும் 11 முதல் 18 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மக்தலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்த பொழுது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா,
நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம் மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மக்தலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஆண்டும் புனித மக்தலா மரியாவுடைய இந்த பெருவிழாவை நாம் சிறப்பிக்கின்ற பொழுது நமக்கான இறை வார்த்தைகள், குறிப்பாக முதல் வாசகம் மிக மிக ஆழமான அல்லது ஆழமான பற்றுதல் அல்லது ஆழமான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய இறைவார்த்தை நமக்கு கொடுக்கப்படும். அந்த இறைவார்த்தை பார்க்கின்ற பொழுது இனிமை மிகு பாடலிலிருந்து அன்பு செய்யக்கூடிய ஒரு பெண், அன்பு செய்யக்கூடிய நபர் இல்லாத பொழுது எப்படிப்பட்ட அந்த வேதனை உணர்வுகளை வெளிப்படுத்துவார்களோ அதே வேதனை உணர்வு, அக்கறை, அன்பு, தேடுதல் இவையெல்லாம் அழகாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 22ஆம் தேதி இந்த முதல் வாசகம் இனிமை மிகு பாடல்கள் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கப்படும். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கின்ற பொழுது அன்பு செய்யக்கூடிய நபர் இல்லாத பொழுது அந்த அன்பினுடைய வெளிப்பாடு, உணர்வுகள் அழகாக வெளிப்படுத்தப்படுகின்றது. அதை பார்க்கின்ற பொழுது, இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன், என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன், தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். இரவிலே உறங்கிக் கொண்டு இருக்கின்றேன், திடீரென்ற நண்பருடைய ஞாபகம் வருகிறது, தேடுகின்றேன், தேடினேன், ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நாற்சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடுவேன், தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். அந்த இரவு நேரத்திலே தனக்கு என்ன ஆபத்து வந்துவிடுமோ, அச்சுறுத்தல் அல்ல ஏதாவது துன்பங்கள் வருமோ என்று சொல்லி அந்த சகோதரி கவலைப்படவில்லை. நான் என் படுக்கையிலிருந்து எழுந்திருவேன். அந்த இரவு நேரத்திலே தெருக்களிலே நாற்சந்திகளிலே என் அன்பரை தேடுவேன், தேடிக்கொண்டேன். அதே போல் நான் எழுந்தேன், தேடினேன், தேடிக்கொண்டே இருந்தேன், அவரை கண்டேன் அல்லேன். அந்த இரவு நேரத்தில் ஒவ்வொரு இடங்களாக நான் தேடி பார்த்தேன். நான் அன்பு செய்யக்கூடிய அந்த அன்பரை எங்கும் கிடைக்கவில்லை. அடுத்ததாக அந்த இறைவார்த்தை, ஆனால் என்னை கண்டனர் சாம காவலர். நான் யாரை தேடி சென்றனோ அவர் என்னை பார்க்கவில்லை, நானும் அவரை பார்க்கவில்லை. ஆனால் என்னை கண்டனர். யார் என்னை பார்த்தார்கள்? இரவு நேரத்திலே அந்த நகரத்தை அல்லது ஊரை பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சாம காவலர், இரவு நேர காவலாளிகள் என்னை பார்த்தார்கள். சாம காவலர் என்னை பார்த்தார்கள். நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். இரவு நேரத்திலே மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக இந்த சாம காவலர்கள், இரவு காவலர்கள் அந்த நகரை சுற்றி வருகின்றார்கள். அவர்கள் என்னை பார்த்தார்கள். அடுத்து, என் உயிருக்கு உயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அந்த இரவு நேர காவலாளியை பார்த்து நான் கேட்டேன், நீங்களாவது நான் அன்பு செய்யக்கூடிய அன்பரை கண்டீர்களோ? அந்த அன்பு எந்த அளவுக்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு பாருங்க. அடுத்ததாக, அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்கு உயிரான அன்பரை.
அந்த இரவு காவலாளிகளை கேட்டு பார்த்தேன், நீங்களாவது நான் அன்பு செய்யக்கூடிய அன்பர்களை கண்டீர்களோ? பதில் இல்லை. சிறிது நேரம் கடந்து சென்றேன், அங்கு நான் கண்டேன், நான் தேடிய என் அன்பரை. இந்த இறை வார்த்தையை கொண்டு போய் இன்றைய விழா நாயகி புனித மக்தலா மரியாவுடைய வாழ்விலை ஒப்பிட்டு பார்ப்போம். அதிலும் குறிப்பாக இன்றைய நற்செய்தி வாசகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது 100க்கு 100 அல்லது 100க்கு 200 300 400 மிக மிக ஆழமாக பொருந்தக்கூடிய ஒரு இறை வசனம். அப்போ முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் இரண்டையும் இணைத்து பார்க்கின்ற பொழுது முதல் வாசகத்திலே தான் அன்பு செய்யக்கூடிய அன்பரை காணோம். அந்த அன்பரை தேடி எங்கெங்கெல்லாம் அலைந்தால் தன் உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்தினார் அந்த சகோதரி. நற்செய்தி வாசகத்திலே இறைமகன் இயேசுவை அவர் தேடி வாரத்தினுடைய முதல் நாள் கல்லறைக்கு ஓடுகின்றார். கருக்கலிலே அதிகாலை வேளையிலே தன் உயிரை பற்றி கவலைப்படவில்லை. அந்த கருக்கலிலே இருட்டிலே செல்லுகின்ற பொழுது தனக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ மற்ற மனிதர்களால் எதை பற்றி மஞ்சவில்லை. அந்த வாரத்தினுடைய முதல் நாளிலே எதை நோக்கி மக்தலா மரியா ஓடுகின்றார்? கல்லறை நோக்கி ஓடுகின்றார். ஏனென்றால் என் அன்பரை நான் பார்க்க வேண்டும், என்னை அன்பு செய்த அவரை நான் பார்க்க வேண்டும், அல்லது நான் அன்பு செய்த என் அன்பரை நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஓடுகின்றார். எதை பற்றியும் கவலைப்படவில்லை. அந்த சகோதரியை போல அப்படி பார்க்கின்ற பொழுது மக்தலா மரியா அவர் எந்த அளவுக்கு இயேசு மீது அவர் பற்று கொண்டார், அன்பு கொண்டார். உறுதியான அன்பு இறுதி வரை இருந்தது. இயேசு இறந்து விட்டார், இனிமேட்டு எதுவும் இல்லை. இந்த சீடர்கள் சென்றார், பாருங்க, இயேசு செத்துட்டார், மூஞ்சு போச்சு, நம்ம வேலையை பார்க்க போவோம். என்ன செய்கின்றார்கள்? மீன் பிடிக்க போகின்றார்கள். நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். பேதுரு சொல்லுகின்றார். எல்லா சீடரும் அவர் பின்தொடர்கின்றார்கள். ஏனென்றால் இயேசு இல்லை. இயேசு இருந்தால் வழிகாட்டி இருப்பார், இயேசு இருந்தால் நமக்கு அறிவுரை கூறியிருப்பார். அவரை கொலை செய்து விட்டார்கள், கண் முன்பாக இயேசு இறந்து போய்விட்டார். நமக்கு யார் இருக்கிறாங்க? நம்ம வேலையை பார்ப்போம். மற்ற சீடர்களைப் போல மக்தலா மரியா இல்லை. அவர் இறந்தும் அடக்கம் செய்யப்பட்டும் மக்தலா மரியா அவருடைய அந்த ஆழமான உண்மையான பரிசுத்தமான அன்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவேதான் அந்த ஓய்வு நாள் முடிந்த பின்பு வாரத்தினுடைய முதல் நாள் முதல் நபராக யாரையும் துணைக்கு அழைத்து சொல்லவில்லை. எனக்கு பயமாக இருக்கும், இருட்டாக இருக்கும், அதிகாலை வேலை, உயிருக்கு ஆபத்து வந்து விடுமோ, அச்சம் வருமோ, எதை பற்றியும் கவலைப்பட, நான் என் அன்பரை நான் சந்திக்க செல்லுகின்றேன், என்னை அன்பு செய்த இயேசுவை நான் சந்திக்க செல்லுகின்றேன், அல்லது நான் அன்பு செய்த அவரை நான் சந்திக்க செல்லுகின்றேன். தைரியமாக செல்லுகின்ற கல்லறைக்கு. மக்தலா மரியாவுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு அன்பு, ஆழமான பரிசுத்தமான அன்பு என்று பார்க்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 2-3 வசனம். பொல்லாத ஆவிகளில் நின்றும் நோய்களில் நின்றும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மக்தலா மரியாவும் ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவானும் சூசானாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இந்த ஆழமான அன்பு ஏற்பட என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது மக்தலா மரியா அந்த 7 பேய்கள் பீடிக்கப்பட்ட ஒரு நிலை. இந்த சாத்தானுடைய இந்த சோதனை எந்த அளவுக்கு இருக்கும் என்றால் யோபு புத்தகத்திலே வாசித்திருப்போம். அந்த சாத்தான் யோபுவை எந்த அளவுக்கு அவரை துன்புறுத்தினான், வதைத்தான். அதோடு மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய சொந்த மனைவி அல்லது நண்பர்கள், உறவினர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள், இவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள், அவரது இதயத்தை கிழிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்த இவையெல்லாம் இந்த சாத்தான் கொடுத்த சோதனைகள். மனைவி சொல்லுகின்றார் யோபை பார்த்து, நீ ஏன் இன்னும் நல்ல மனிதனாக இருக்கின்றா, இன்னும் ஏன் அந்த கடவுளுக்கு நீ பயந்து கொண்டு இருக்கிற, அவருக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக நீ ஏன் வாழற, வாழ்ந்து என்ன நீ சாதித்த சொல்லு பார்ப்போம். வீடு இருந்ததா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. 10 பிள்ளைகள் செத்து போனாங்க. ஆயிரக்கணக்கான கால்நடைகள் அழிந்து போனது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் எரிந்து போனது. இதோ நீ குப்பை மேட்டில் அமர்ந்து கொண்டு இருக்கின்ற, உடல் முழுவதும் புண்கள் சீழ்வடிந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளவும் கடவுள் கொடுத்த பின்பும் நீ அந்த கடவுளை இன்னும் நம்புகிறாயா? அந்த கடவுளை திட்டிட்டு செத்து போய் தொலை. அந்த யோபுனுடைய மனது எப்படி இருந்திருக்கும்?
அந்த கடவுளை உன் நாவினால் உன் வார்த்தையினால் தீட்டிட்டு செத்துப்போ. இருந்து என்ன பிரயோசனம்? ஒண்ணுமே இல்லையே, உன்னால் எதுவும் இல்லை, எல்லாம் அழிந்து விட்டது. ஒரு மனைவியினுடைய நாவிலிருந்து வர வார்த்தைகள் யோபுவை எப்படி காயப்படுத்தி இருக்கும். அப்ப சாத்தான் கொடுக்கக்கூடிய சோதனைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, நிறைய சோதனைகள். அப்ப பார்க்கின்ற பொழுது ஒரு சாத்தான் கொடுப்பது இவ்வளவு வேதனைகள், வருத்தங்கள், துன்பங்கள் இருக்கின்றதால் அந்த மக்தலா மரியாமாவை 7 பேய்கள் பிடித்திருந்தது. அப்ப 7 பேய்கள் எப்படிப்பட்ட ஒரு சோதனை அல்லது உடல் மன வேதனை கொடுத்திருக்கும். அவரது மனம் எவ்வளவு துன்பத்துக்கும் துயரத்துக்கும் உள்ளாகி இருக்கும். இந்த 7 பேய்கள் ஒன்றாக சேர்ந்து அவரை வாட்டி வதைத்திருக்கும். சில தருணங்களிலே இந்த நற்செய்தி நூல்களிலே பார்த்து இருப்போம், சில நபர்கள் இந்த சாத்தான் துன்பத்துக்கு உள்ளாக்குவான். ஒரு நபரை பார்க்கணும், சங்கிலிகளாலும் இரும்பு கயிற்றினாலும் கட்டப்பட்டிருந்தும் அந்த சங்கிலிகள் அனைத்தையும் விலங்குகளை எல்லாம் உடைத்து கொண்டு அவன் கற்களை எடுத்து தன் உடம்பை கீறிக்கொண்டு அவன் கல்லறையிலே அவன் கத்தி கொண்டு இருப்பான். அப்ப ஒற்றை சாத்தானை அந்த இரும்பு கம்பிகள் அல்லது விலங்குகள் ஒன்று செய்ய முடியல. அவன் கற்களை எடுத்து தன் உடம்பை கீறிக்கொள்ள, ரத்தம் வந்து கொண்டே இருக்க, அவனுக்கு தெரியாது. அப்ப 7 பேய்களால் பாதிக்கப்பட்ட துன்பத்துக்கு உள்ளாக்கிய இந்த மரிய மக்தலாளுடைய வாழ்வு எப்படி இருந்திருக்கும்? இப்படிப்பட்ட நிலையிலே சாத்தானுடைய பீடியில் இருந்து இறைமகன் இயேசு குணப்படுத்தி இருக்கின்றார். அப்ப இயேசு செய்த அந்த அழகான ஒரு அற்புதம், இயேசுவுக்கு எப்பொழுதும் நன்றி கடனாக மக்தலா மரியா இருந்தார். அந்த நன்றி கடன் எப்படி வெளிப்பட்டது என்றால் இந்த 3வது வசனம், இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். மக்தலா மரியா ஒரு சாதாரண குடும்ப பெண் அல்ல. அவர் குடும்பம் செல்வ செழிப்பு வளர்ந்த ஒரு குடும்பம். ஏனென்றால் கலிலேயா கடற்கரையுடைய மேற்கு பகுதியிலே இந்த மீன் பிடிக்கக்கூடிய வணிகம் செய்யக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தது. அதிலே இந்த குடும்பம், இவருடைய குடும்பம் வசதி படைத்த ஒரு குடும்பம். இந்த மீன்களை பதப்படுத்தக்கூடிய ஒரு குடும்பம். அதிலிருந்து நிறைய வாணிபம் செய்து செல்வ செழிப்பிலே வளர்ந்த ஒரு சகோதரி மக்தலா மரியா. அப்ப பார்க்கின்ற பொழுது அந்த இயேசுவோடு பயணம் செய்த அந்த சகோதரிகளுள் மக்தலா மரியா ஒருவர். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த சகோதரிகள் அனைவரும் தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த பணம் அல்லது செல்வத்தை பயன்படுத்தி அந்த சீடர்களுக்கும் இயேசுவுக்கும் பணிவிடை செய்தார்கள். மக்தலா மரியாவுடைய குணம் எப்படிப்பட்ட அலாதி ஒரு குணம்! இயேசுவோடு அவர் பயணம் செய்கின்றார். நான் குணமாகி விட்டேன், இனிமேல் என் வாழ்க்கை செல்வ செழிப்போடு அமைய இருக்கின்றது, நான் சந்தோஷமாக இருக்க போகின்றேன். இத்தனை ஆண்டுகளாக அந்த 7 பேய்களால் நான் பாதிக்கப்பட்டு மனம் நொந்து போன ஒரு பெண்ணாக இருந்தேன். எனக்கு செல்வங்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, நான் குணமாகி விட்டேன், இனிமேல் எனக்கு இயேசு தேவையில்லை, நான் போகின்றேன், என் செல்வ வாழ்க்கையில் நான் தொடரப் போகின்றேன் சென்றாலா? இல்லை. நன்றி உணர்வோடு இறுதி வரை இயேசுவோடு பயணம் செய்த ஒரு அற்புதமான ஒரு புனிதமான ஒரு சகோதரி யார் என்று கேட்டால் மக்தலா மரியா. ஆனால் சில நபர்கள் என்ன செய்வார்கள், மக்தலா மரியாவை இந்த விவிலியத்தின் சில பகுதிகளை குறிப்பிட்டு இவர்தான் அவர், தவறான செயல்களில் ஈடுபட்டவர், அந்த புரிதல் இல்லை. கடைசி வரைக்கும் ஒரு தவறான ஒரு சகோதரியாகவே காண்பித்துக் கொண்டிருப்பார்கள். விவிலியத்தில் நிறைய பேர்கள் மரியா மரியா என்று வருகிறது. இவர் மக்தலா மரியா. அவருக்கும் இவருக்கும் எந்த சம்மதம் இல்லை. ஆனால் சம்மதப்படுத்தி தவறான விதத்திலே அவர்கள் பரப்பிக்கு ஒரு பேர் இருப்பார்கள். அப்ப பார்க்கின்ற பொழுது இயேசு தன்னை விடுதலை கொடுத்தார், சாத்தானுடைய 7 பேய்களில் இருந்து விடுதலை கொடுத்தார். அந்த நன்றி கடன், நான் இயேசுவோடு பயணம் செய்வேன், இயேசுவும் சீடர்களுக்கும் நான் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக நான் இயேசுவோடு பயணம் செய்வேன். இயேசுவோடு செய்தார். அந்த உறவு எங்கு வரை தொடர்ந்தது என்றால், இயேசு சிலுவையிலே உயிர் விட்டு கொண்டிருக்கின்றார். தான் நேசித்த சீடர்கள் அனைவரும் ஓடிவிட்டார்கள், அருளப்பரை தவிர. ஆனால் அன்பு செய்த மக்தலா மரியா இயேசுவோடு இறுதி வரை பயணம் செய்கின்றார். மக்தலா மரியாவுடைய அந்த நன்றி உணர்வு, என்ன சூழல் வந்தாலும் சரி, நான் நேசித்து எனக்கு உதவி செய்த என் அன்பரை விட்டு நான் போக மாட்டேன். இவர்தான் இன்றைய புனிதை மக்தலா மரியா. அப்படி பார்க்கின்ற பொழுது இவரது வாழ்விலே இன்னும் சில நிகழ்வுகள், அவருக்கும் ஏவாளுக்கும் இடையே இருக்கக்கூடிய சில ஒற்றுமை பார்க்கின்ற பொழுது, அந்த தோட்டத்தின் அழுகை, அந்த முதல் தோட்டம் ஏதேன் தோட்டம்.
இறைவன் ஆதாம் ஏவாளை அந்த தோட்டத்தில் வைக்கின்றார். அந்த தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் இறைவனோடு உரையாடுகின்றார்கள், இறைவனுடைய முகத்தை பார்க்கின்றார்கள், இறைவனுக்கு முன்பாக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த சாத்தானுடைய கொடுத்த கனியை தின்றதினால் பாவம் செய்கின்றார்கள். பாவம் மரணம் வருகின்றது. அந்த இருவரும் ஏதேன் தோட்டத்தை விட்டு இறைவனால் துரத்தப்படுகின்றார்கள். அவர்கள் தோட்டத்தை விட்டு வெளியே சென்ற பொழுது அழுகையோடு சென்றார்கள் ஏதேன் தோட்டத்தில். ஆனால் மக்தலா மரியா அவரும் ஒரு தோட்டத்தில் இருந்தார், கல்லறை தோட்டம். அந்த கல்லறை தோட்டத்திலே என் ஆண்டவரை காணோம், என் அன்பரை காணோம், எனக்கு விடுதலை கொடுத்த இயேசுவை காணோம் என்ற ஒரு நிலையிலே, பரிதவிப்பிலே அந்த கல்லறை தோட்டத்திலே அவர் அழுது கொண்டிருக்கின்றார். அப்ப இயேசு ஏன் அம்மா அழுகிறாய்? கண்களை துடைக்கின்றார், வார்த்தைகளால் துடைக்கின்றார். இயேசுவை பார்க்கின்றார், அழுகை போகிறது, மகிழ்ச்சியோடு கல்லறை தோட்டத்தை விட்டு செல்லுகின்றார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் அழுகையோடு வெளியே செல்லுகின்றார். கல்லறை தோட்டத்திலே மக்தலா மரியா அழுகையை கலைந்துவிட்டு மகிழ்ச்சியோடு செல்லுகின்றார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அதே ஏதேன் தோட்டத்திலே தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது, இறைவன் ஆதாமுக்கு கொடுத்த அதிகாரம், ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகி கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். அப்போ அந்த ஏதேன் தோட்டத்தை பராமரிக்க வாழ யாருக்கு அதிகாரம் கொடுத்தார்? ஆதாமுக்கு. தோட்டத்தினுடைய உரிமையாளர் ஆதாம். ஆனால் இருவரும் செய்த பாவத்தினால் தோட்டத்தையும் கடவுளையும் இழந்து விட்டார்கள். ஆனால் மக்தலா மரியா கல்லறை என்ற தோட்டத்திலே அழுது கொண்டிருக்கின்றார். அழுது கொண்டிருக்கின்ற பொழுது ரபூனி, மரியா என்று சொன்ன பொழுது ரபூனி என்று தன் அன்பருடைய குரலை கண்டுபிடிக்கின்றார். ஆனால் உருவத்தை பார்க்க முடியாது. குரல் இறைமகன் இயேசு மிக அழகாக குறிப்பிடுவார். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 3வது வசனம், என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கும். அவ பார்க்கின்ற பொழுது அந்த இறைமகன் இயேசுனுடைய உருவத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் யாருடைய உருவத்தை கண்டுபிடிக்கின்ற, குரலை கண்டுபிடிக்கின்றார், ரபூனி. அப்ப இறைமகன் இயேசு 2வது தோட்டக்காரராக இருக்கின்றார். மக்தலா மரியா இயேசுவை எப்படி இனம் கண்டு கொண்டார்? ஒருவேளை தோட்டக்காரராக இருப்பாரோ, எனவே தோட்டக்காரராக இருப்பாரோ என்று எண்ணித்தான் அந்த தோட்டக்காரரை பார்த்து, ஐயா, ஒருவேளை என் ஆண்டவரை நீ எங்கேயாவது தூக்கி வச்சிருந்தா, பதுக்கி இருந்தா என்கிட்ட கொடுத்துடு, நான் போய் அவர் அடக்கம் செய்கிறேன். இந்த கல்லறை தோட்டத்தில் இருந்த 2வது தோட்டக்காரராக காட்சி கொடுத்த இறைமகன் இயேசுவை மக்தலா மரியா கண்டுகொள்கின்றார். இந்த தோட்டக்காரன் மகிழ்ச்சியை கொடுக்கின்றார், சந்தோஷத்தை கொடுத்தார். அந்த முதல் தோட்டக்காரன், இருவரும் தோட்டத்தை இழந்துவிட்டு சென்றார்கள். இந்த தோட்டக்காரன் இழந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது மரத்தின் அருகிலே உரையாடல். ஏதேன் தோட்டத்திலே ஏவாள் அந்த இறைவனால் உண்ணக்கூடாத மரத்தின் அருகிலே நின்று உரையாடி கொண்டிருக்கின்றார். யாரோடு உரையாடி கொண்டிருக்கின்றார்? சாத்தானிடம் உரையாடி கொண்டிருக்கின்றார். சாத்தான் வினாக்கள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. அனைத்து மரத்தினுடைய கனிகளை உண்ணுகிறீர்கள், இந்த மரத்தினுடைய கனியை மட்டும் நீங்கள் ஏன் உண்ணவில்லை? இல்லை, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த மரத்தினுடைய கனியை நீங்கள் ஏன் உண்ணக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் தெரியுமா? இந்த மரத்தினுடைய கனியை உண்டால் நீங்கள் இறைவனை விட உயர்ந்தவளாக மாறிவிடுவீர்கள். சாத்தானுடைய பேச்சை கேட்கின்றார், பேச்சில் மயங்கி கனியை உண்ணுகின்றார், தன் கணவனுக்கு கொடுக்கின்றார். அந்த மரம் சாவை கொண்டு வந்தது, பாவத்தை கொண்டு வந்தது. ஆனால் மக்தலா மரியா சிலுவை மரத்தோடு உரையாடுகின்றார். இறைமகன் இயேசு விண்ணுக்கும் மண்ணுக்கும் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அன்னை மரியாள், மக்தலா மரியா, மற்ற அனைத்து சகோதரர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இயேசுனுடைய அந்த சிலுவை மரத்தில் இயேசுடைய முகத்தை பார்க்கின்றார். அப்ப மக்தலா மரியாவுடைய கண்கள் இயேசுடைய கண்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றது. தன் வேதனையை அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்ற அந்த உரையாடல்கள் அனைத்தும் மௌனமான உணர்ச்சியின் வெளிப்படுதல் உரையாடல்.
மற்ற மனிதனுடைய கண்களுக்கெல்லாம் இயேசு ஒழிந்து விட்டார். இனி நமக்கு நிம்மதி பரிசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள், யூத குருக்கள். ஆனால் மக்தலா மரியாவுடைய கண்ணுக்கு இயேசு மறையவில்லை. இந்த இயேசு வெற்றி கொடுக்கக்கூடிய சிலுவை மரம், பாவத்தை எதிர்கொள்ளக்கூடிய வெற்றி மரம். கல்லறை தோட்டத்திலே இறைமகன் இயேசு வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்தது மக்தலா மரியா சாட்சி. முதல் ஏவாள் அந்த மரம் பாவத்தை கொடுத்தது, மரணத்தை கொடுத்தது. சிலுவை மரம் உயிர்ப்பை கொடுத்தது. இறுதியாக ஆணினுடைய வழித்துணைக்கு பாதை யார்? ஏதேன் தோட்டத்திலே சாத்தான் அந்த பழத்தை கொடுக்கின்றார், உண்ணுகின்றார். இனிப்பாக சுவையாக இருக்கிறது. அந்த பழத்திலே மதிமயங்கி போய் தன் கணவனுக்கு கொடுக்கின்றார். அந்த சாத்தான் செய்த அந்த செய்தியை சுமந்து கொண்டு செல்லுகின்றார் ஏவாள். யாரிடம் சொல்வதற்காக? தன் கணவன் ஆதாமுக்கு சொல்வதற்காக. அந்த செய்தி நல்ல செய்தியா என்றால் தீய செய்தி, மரணத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு கெட்ட செய்தி. அந்த செய்தியை கொண்டு போய் தன் கணவனிடம் கொடுத்தால் இருவரும் பாவத்தில் விழுந்தார்கள். ஆனால் அந்த கல்லறை தோட்டத்தில் இறைமகன் இயேசு உயிர்த்த ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுக்கின்றார். இதோ நான் உயிர்த்து விட்டேன், நான் கலிலியாவுக்கு போவதற்கு முன்பாக என் சகோதரிடம் போய் சொல், இந்த செய்தி போய் சொல். அப்ப மக்தலா மரியா இறைமகன் இயேசு உயிர்த்த ஆண்டவர் கொடுத்த அந்த அழகான செய்தி, பரிசுத்தமான செய்தி, அந்த செய்தியை இவர் சுமந்து கொண்டு வருகின்றார். மக்தலா மரியா தன் சீரிடம் சொல்வதற்காக அந்த செய்தியை சொல்லுகின்றார். நான் ஆண்டவரை கண்டேன். நம்பிக்கை இழந்த இந்த ஆண்களுக்கு, இந்த சீடர்களுக்கு அந்த பெண் சகோதரி மக்தலா மரியா சுமந்து கொண்டு வந்த செய்தி நம்பிக்கை கொடுத்தது, உயிர்ப்பை கொடுத்தது. அப்ப ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஏவாள் என்ற சகோதரி, கல்லறை தோட்டத்தில் இருந்த மக்தலா மரியா என்ற சகோதரி, இந்த இரண்டு சகோதரிகள் வாழ்வு நமக்கும் ஒரு படிப்பனையாக இருக்க வேண்டும். இயேசுவை நேசித்தார், உயிர்த்த ஆண்டவரை நேசித்தார், இறுதி வரை நேசித்தார். நமது அன்பு நமக்கும் இயேசுவுக்கும், நமக்கும் கத்தோலிக்க திருச்சபைக்கும், நமக்கும் இந்த புனித பிரான்சிஸ் சவேரியார் என்ற பங்கு என்ற குடும்பத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பு உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சிந்திப்போம். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமோடு இப்பலி எல்லாவுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடியும் மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தம் நல்ல நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மக்தலா மரியா புரிந்த அன்பு பணியை ஒரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடு நிற்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியறலும். நம் ஆண்டவராகிய இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. எல்லா வல்ல தந்தையே, உம்முடைய இரக்கம் உமது ஆற்றலை விட தரம் குறைந்தது அல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எல்லாவற்றிலும் உம்மை வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். உங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மக்தலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மக்தலா மரியா கிறிஸ்து வாழ்ந்த பொழுது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதை கண்டார். கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்த அவரை தேடினார். இறந்தோரை நின்று உயிர்த்தெழுந்து அவரை முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக புது வாழ்விற்கான நற்செய்தி உலகின் கடை எல்லை வரை சென்றடையும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்களின் முன்னிலையில் திருத்தூது பணிக்கு உயர்த்தினார். ஆகவே ஆண்டவரை வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளையும் தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்டுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தைய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றும் பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பனையும் உயிர்ப்பனவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்பும் நின்று உமக்கு ஒளியும் புரிய தகுந்த விரலில் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ பேராய் பிரான்சிஸ் மற்றும் எல்லா திரு நிலையினர் அனைவரோடும் இந்த திறவை அன்பை நிறைவு பெற செய்திருளும். மாலை வேளையிலையும் புனிதமான ஆலயத்திலே குழும் இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திருளும். குறிப்பாக இந்த திருப்பலியிலே நினைவு கூறப்பட்ட அனைத்து குடும்பங்களையும் குடும்ப கருத்துகளையும் அவரது பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்திருளும். குறிப்பாக புனித மரியம் மதனாருடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருவரையும் அவரது பெயரால் இருக்கக்கூடிய பங்குதலங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உயிரை தேடும் எதிலுக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுன்னில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாகிய புனிதமிக்க மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் குடும்பங்களையும் வழிநடத்தக்கூடிய சக்திமிக்க புனித பிரான்சிஸ் சேவியர், இன்று நாங்கள் நினைவு கூறக்கூடிய இறுதி வரை இயேசுவை நிறை அன்பு செய்த புனித மரிய மக்தனால் மற்றும் இவ்வுலகிலுமொக்க உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து உங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது உடனே பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரை. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செம்மறி, இவர்தான் இன்றைய பெருவிழாவின் வழியாக ஏதேன் தோட்டத்தில் அழுகை இருந்தது. பாவத்தின் காரணமாக கல்லறை தோட்டத்திலே அழுகைக்கு பதிலாக மகிழ்ச்சி நிரம்பியிருந்தது. சாத்தானிடமிருந்து தீய செய்தியை ஏவாள் சுமந்து சென்றார். கல்லறை தோட்டத்தில் என்னிடமிருந்து நம்பிக்கையான செய்தியை சுமந்து சென்றார். இருவரில் யாரை போல் நாம் இருக்கின்றோம்? செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தை எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதலே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாட வரவே பல கோடி தீரம் உருவானதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூட இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை என்னாலும் என்னை என்னாலும் என்னை மண் மீது வாழ வழி செய்கின்றார். நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதலே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவானதே. உறங்கும் நிலையில் இறை திருவுளம் உணரும் புனித சூசியப்பர் ஜெபம். வல்லமை மிகுந்த கனவின் புனிதரான சூசியப்பரே, இறைவனின் அருள்மிக பெற்றவரே, நீர் வாழ்க. இறைவனின் திட்டத்தையும் திருவுளத்தையும் இறை தூதர் வழியாக கனவுகளின் மூலமாகவே அறிந்து அன்னை மரியாவையும் இறைமகன் இயேசுவையும் அன்புடனும் பொறுப்புடனும் பாதுகாத்து வழிநடத்தினீரே. நீர் அமைதியும் வலிமையும் மிகுந்தவர், நம்பிக்கையும் மனத்துணிவும் கொண்டவர், இறை வல்லமையிலும் இறை பராமரிப்பிலும் மிகுந்த நம்பிக்கை கொண்டவர். எனவே எங்கள் மீது உமது கருணையின் பார்வையை தயவுடன் திருப்பி அருளும். பரிவுமிக்க தந்தையே, எங்கள் தேவைகளை நீர் கனிவுடன் ஏற்று உமது அன்பு மகன் இயேசு வழியாக இறை தந்தையிடம் சமர்ப்பிக்க பணியுடன் வேண்டுகிறோம். எங்கள் நேச தந்தையே, உம்மை மட்டுமே நம்பியிருக்கும் எங்களுக்கு இறைவன் அருள்வரங்களை நிறைவாக பெற்று தந்தருளும். ஆமீன். குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். என் அன்பார்ந்த ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். அவர்கள் உடையவர்களானதாலும் அவர்களது வாழ்வு உமது பலிபீடத்தில் எரியப்பட்டதாலும்
அவர்களை காப்பாற்றும். அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் உலகின் நடுவே வாழ்ந்தாலும் உலக இன்பங்கள் அவர்களை சோதித்தாலும் அவர்களை மதியத்தில் வைத்து காப்பாற்றும். அவர்கள் தனியாய் இருக்கும் போதும் வேதனைப்படும் போதும் ஆன்மாக்களுக்கான அவர்களது பலிவியாழ் எல்லாம் வீணாக தோன்றும் பொழுதும் அவர்களை காப்பாற்றும். ஆண்டவரே, அவர்களுக்கு உம்மை தவிர வேறு ஒருவரை என்றும் மனித பலவீனம் கொண்ட மனிதர்கள்தான் அவர்கள் ஒன்று நினைத்து அவர்களை காப்பாற்றும். அவரது ஒரு சிந்தனையிலும் சொல்லையிலும் செயலிலும் ஆசீர்வதித்து அவர்களை காப்பாற்றும். மரியே, குருக்களின் அரசியே, குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரையும் புனித மக்தலா மரியா தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது மறைபொருட்கள் எங்களிலும் உமது அன்பு நிலை கொண்டிருக்க செய்வனவாக எங்கள் ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 18வது வசனம். மக்தலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவளிடம் சொன்னார் என்ற இறை வார்த்தையை சிந்தித்தவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவா, உமக்கு நன்றி. மாநிலம் போற்றிட மாதரே, திருமாமரி காவலரே. மாநிலம் போற்றிட மாதரே, திருமாமரி காவலரே. புனிதருள் முதல்வரை புகழ் சுமக்க, புனிதருள் முதல்வரை புகழ் சுமக்க, முனிவரனே உம் பாதம் பணிந்தோம். மாநிலம் போற்றிட மாவலனே, திருமாமரி காவலனே. உழைப்பதன் வருத்தம் நீயதோ, இறைவன் கையில் தவழ்வதனால் உழைப்பதன் வருத்தம் நீ